ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு யுவாஸ் டைரிஸ். நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சம்மர் வெக்கேஷன் ட்ரிப் தான் இது எங்களுக்கு. ஸோ நாங்கள் எங்கள் ஊர்கிட்டே இருக்கிற ஒரு ஹில் ஸ்டேஷனை தான் சூஸ் பண்ணோம். ஏன்னா 2 குழந்தைங்கள வச்சுட்டு சமாளிக்க முடியாது, ரொம்ப தூரம்லாம் போனோம் அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பெரியவ வந்துட்டு சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டா ஸ்டார்டிங்கே. அப்புறம் கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திருச்சா. செகண்ட் வந்துட்டு சின்ன பொண்ணு சுட்டிக்கண்ணம்மா பார்த்தாலே ஆச்சுன்னு அடம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க அவங்களுமே. ஸோ அப்படியே ஹில் ஸ்டேஷன் கிட்ட நெருங்க நெருங்க ஒரு ட்ரிப்புக்கு போகிறோம் அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு அப்போ தான் வந்துச்சு இவங்க 2 பேரை வச்சுட்டு. ஸோ அந்த ஹேர்பின் பென்ஸ் வந்துட்டு கம்மி தான் ஏலகிரியில் 16 ஹேர்பின் பென்ஸ் தான். ஸோ நல்லா இருந்துச்சு, கம்மியாக இருந்ததுனால பசங்களுக்கும் எந்த ஒரு இதுவும் வாமிட்டிங் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் இருந்துச்சு. அந்த வியூ மேலேருந்து அந்த பென்ஸ் ஏற ஏற வியூ நல்லா இருந்துச்சு மேலேருந்து கீழே பார்க்குறப்ப. ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் ஏலகிரியில் போய் ஃபர்ஸ்ட் பார்த்த ஸ்பாட் என்ன அப்படின்னாக்கா நேச்சர்ஸ் பார்க், பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியது. என்ட்ரி ஃபீஸும் கம்மி தான். ஒரு 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணலாம் மேக்ஸிமமாக ஃபேமிலியோட போகிறோம் அப்படின்ட்டான். ஃபோட்டோஸ் நல்லா எடுக்கலாங்க, நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. எந்த ஒரு ட்ராஷஸும் இல்லை அங்கங்கே செதறி இருக்கிற மாதிரிலாம். சின்ன கோயில் ஒன்று இருந்துச்சு உள்ள, ஃபவுண்டெயின்ஸ் ஒரு 4 ஃபவுண்டெயின்ஸ் இருந்துச்சு. ஸோ பாப்பா நல்லா என்ஜாய் பண்ணா. அண்ட் எங்களுக்குமே ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான ஒரு என்விரான்மெண்ட்டாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் நாங்கள் கிளம்பணும். ஸோ அங்கேருந்து இன்னும் கொஞ்ச நேரத்துலேயே நாங்கள் நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு வந்துட்டு கிளம்பணும். ஸோ அடுத்த வீடியோவில் என்னென்ன ஸ்பாட் போகணும்னு சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.